இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்ள, நீங்க சொன்ன மாதிரி உங்க மாமாவுக்கு எதுவுமே ஆகாம கூட்டிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. அக்கா, நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கோயில் காரியம் ஒண்ணு நடக்கல. அந்த கிழவிக்கு கத்தி குத்து விழுந்து கோயிலே மயங்கி விழுந்துருச்சு. அப்புறம் உன் மாப்பிள்ள தான் அந்த கிழவிய ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு வைத்தியம் பார்த்து இப்ப வீட்டுல கொண்டு வந்து விட்டுருக்காரு. என்ன மாப்ள, சந்திரா சொல்றதெல்லாம் உண்மையா? அந்த கிழவிக்கு கத்தி குத்து விழுந்துச்சா? அக்கா, இதெல்லாம் அந்த கிழவிய கொல்ல நடந்துச்சுன்னு நினைக்காத. மாமாவை கொல்ல நடந்த முயற்சியாலதான் அந்த கிழவி வந்து மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். மாமாவுக்கு பிரிச்ச வலையில அந்த கிழவி வந்து மாட்டிக்கிச்சு, அதான் உண்மை. சந்திரா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஏற்கனவே ஈஸ்வரி பயந்து போயிருக்கா. மேல மேல எதையாவது பேசி அவளை டென்ஷன் பண்ணாத. யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. என்னங்க, என்ன வேலை? போட்டு கொடுக்கறதா. அதான் வந்தமோ இல்லையோ, வந்ததும் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஒண்ணு போட்டு கொடுக்கல. அக்கா கிட்ட இதையெல்லாம் சொன்னா தானே எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு ஏதாவது செய்வா. அதனாலதான் சொன்னேன். அக்கா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எதுவும் சரியில்லை. இப்பவே கொலை முயற்சி வரைக்கும் நடந்திருக்கு. கும்பாபிஷேகத்தப்ப பெருசா ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா என்ன பண்றது? பேசாம நீ மாமாவை கும்பாபிஷேகத்துக்கு அனுப்பாத. அதான் நல்லது. தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத. சித்தி, தேவையில்லாம கண்டதையும் பேசி அம்மா மனச குழப்பி விடாதீங்க. அப்பா தான் கோவில் காரியத்தை நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டாருல்ல. அப்புறம் எதுக்கு அம்மாவை பயமுறுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இவங்க ஏதாவது குறை சொல்லி கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும்னு பாக்குறாங்க. அதான் அம்மாக்கு இப்படி தூபம் போட்டுட்டு இருக்காங்க. அத்த, இவங்க சொல்றதெல்லாம் தயவு செய்து பெருசா எடுத்துக்காதீங்க. மாமா இன்னைக்கு எப்படி கோவில் காரியத்தை நல்லபடியா செஞ்சு முடிச்சாரோ அதே மாதிரி கும்பாபிஷேகத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிப்பாரு. நீங்க கவலைப்படாம இருங்க. ஈஸ்வரி, மாப்பிள்ளைய பத்தி உனக்கு தெரியாதா? கோவில்ல வச்சு நம்ம எல்லாரையும் கொல்ல பார்த்தப்போ மாப்பிள்ளை தான் நம்மளை காப்பாத்தினாரு. செங்கல் சூழலை வச்சு உன்னை கொல்ல பார்த்தப்போ அப்பவும் மாப்பிள்ளை தான் வந்து காப்பாத்தினாரு. நம்ம குடும்பத்துக்கே அவர் ஒரு காவல் தெய்வம் போல இருக்கிறப்போ நீ எதுக்காக வீணா பயப்படுற? ஆமாமா, ராஜா இருக்கிறப்போ அப்படி யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. சித்தி பேச்ச கேட்டுக்கிட்டு அப்பாவை போக வேண்டாம்னு சொல்லாதீங்க. நீங்க இதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. மாமா இப்படி சாமியாடி ஊரை சுத்தி நல்லபடியா எந்த பிரச்சனையும் ஆகாம வீடு வந்து சேர்ந்தாரோ அதே மாதிரி கும்பாபிஷேகத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு பத்திரமா வீடு வந்து சேருவார். நீங்க தைரியமா இருங்க. சரிங்க மாப்ள, நான் உங்களை நம்புறேன். உங்க மாமா கும்பாபிஷேகம் செய்ய நான் ஒத்துக்கிறேன். நீங்க அவர் கூடவே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாப்ள, எல்லாரும் களைப்பா வந்திருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. ஹலோ பாட்டி. ஐயா, நான் வேலைக்காரி லட்சுமி பேசுறேன். சரி சொல்லுங்க, என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க? எதனா பிரச்சனையா? ஐயா, அம்மாக்கு குளிர் ஜுரம் அதிகமா இருக்கு. ரொம்ப அணைத்திட்டே இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதான் உங்களுக்கு போன் பண்ணேன். கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? சரிங்க, நான் வரேன். நீங்க பதட்டப்படாதீங்க. நான் வரும்போது டாக்டர் கூட்டிட்டு வரேன். சரிங்க ஐயா. அம்மா, ஐயா கிட்ட சொன்னேன், டாக்டரோட வரேன்னு சொல்லிருக்காங்க. பாட்டிக்கு என்ன ஆச்சு? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? ஆமா, பாட்டிக்கு திடீர்னு குளிர் ஜுரமா. நான் டாக்டர் கூட்டிட்டு போய் அவங்கள பாத்துட்டு வந்துடுறேன். பாட்டிக்கு குளிர் ஜுரமா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வரப்போ நல்லா தானே இருந்தாங்க. இப்போ திடீர்னு குளிர் ஜுரம்னா பயமா இருக்கு. நீ பயப்படாத, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் டாக்டர் கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் கிளம்புறேன். சரி, நானும் உன் கூட வரேன். இல்ல, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். இத இங்க யார்கிட்டயும் சொல்லிடாத. உன் டிரைவர் மாப்பிள்ள இந்த நேரத்துல அர்ஜென்ட்டா கார் எடுத்துக்கிட்டு வெளியில போயிருக்கான். எதுக்குன்னு தெரியுமா? ஏதாவது அவசர வேலையா இருந்திருக்கும், அதான் போயிருப்பாரு. ஐயோ அக்கா, அவன் இப்ப எங்க கிளம்பி போறான்னு தெரியுமா? அந்த கிழவியோட வீட்டுக்கு. அவரே எதுக்கடி இந்த நேரத்துல அங்க போறாரு? அந்த கிழவிக்கு ஏற்கனவே கத்தி குத்து பட்டிருக்குல்ல. இப்பவும் ஏதாவது உடம்புக்கு முடியாம போயிருக்கோம், அதான் ஓடுறான்.
யாருக்கும் இல்லாத அக்கறை இவனுக்கு என்ன வந்துச்சு? மாமா இருக்காரு, உன் பொண்ணுங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்கிறப்ப இவன் ஏன் இப்படி ஓடணும்? அப்ப அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ உறவு இருக்குன்னு தானே அர்த்தம். அவன் உண்மையான பேரனா இருக்கிறதுனாலதான் அந்த கிழவிக்கு ஒண்ணுன்னு உடனே பாசத்துல ஓடுறான். நான் எத்தனையோ தடவை இத பத்தி சொல்லிட்டேன், நீதான் இத பத்தி கேட்கவே மாட்டேங்கிற. அவனை இன்னமும் நம்பிக்கிட்டே இருக்க. ஏய், அவருக்கு எல்லார் மேலயும் பாசம் ஜாஸ்தியா இருக்கு. பேத்தி புருஷங்கிற முறையில அந்த கிழவிய பார்க்க போயிருப்பாரு. இதையே நீ இவ்ளோ பெருசா எடுத்துக்கிற? ஐயோ அக்கா, நீ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு புரியல. அவனை நீ இப்படி கண்மூடித்தனமா நம்புறதுனாலதான் உன்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். இப்பவாவது நான் சொல்றத கேளு. அவனை இப்ப ஃபாலோ பண்ணி போனா எல்லா விஷயமும் வெளிச்சத்துக்கு வந்துரும். வா, உடனே போலாம். என்னக்கா இவ்ளோ யோசிக்கிற? வா போலாம். அந்த கிழவி வீட்டுக்கு போனா அவன் தான் அந்த கிழவியோட உண்மையான பேரன்னு உனக்கே தெரிஞ்சிரும். வா, உடனே போயிட்டு வந்துடலாம். சரி, நீ இவ்ளோ தூரம் சொல்றதுனால நான் மட்டும் போயிட்டு வரேன். நீ இங்கே இரு. ஏங்கா, நான் உன் கூட வரதுல என்ன பிரச்சனை? என்ன எதுக்கு வர வேணாங்கிற? நானும் உன் கூட வரேன். இல்லடி, இந்த தடவை நான் மட்டும் போயிட்டு வரேன். நீ என் கூட வர வேண்டாம். நீ ஏன் இப்படி சொல்றேன்னு எனக்கு ஒண்ணும் புரியலக்கா. சரி, எப்படியோ உனக்கு உண்மை தெரிஞ்சா போதும். நீ மட்டும் போயிட்டு வா. இப்போ எப்படி இருக்கு பாட்டி? பரவாயில்லையா? பரவாயில்ல. என்னவோ தெரியல, திடீர்னு குளிருது, திடீர்னு ஜுரம் வந்துருச்சு, உடம்பெல்லாம் தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேர்த்து விட ஆரம்பிச்சிருக்கு. பரவாயில்லையா? இந்த டேப்லெட்டை போடுங்க பாட்டி, ஃபீவர் சரியாயிடும். நான் அப்புறம் போட்டுக்கிறேன்ப்பா. ஐயா, உனக்கு தாயா ரொம்ப அலைச்சல். கோவில்ல உன் மாமாவுக்காக அவனுக்கு துணையா இருந்த அவனை பார்த்துக்கிட்டேன். அப்புறம் என்ன கத்தியால குத்திட்டாங்கன்னு என் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்தேன். இப்போ மறுபடியும் எனக்கு ஜுரம் வந்துருச்சுன்னு இந்த ராத்திரில ஓடி வந்திருக்கேன். நீ ஐயா இந்த நேரத்துக்கு வந்த, நானே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன்ல. பாவம், கொஞ்ச நேரமாவது நீ படுத்து தூங்கியா? பாட்டி, உங்களுக்கு இங்கே உடம்பு சரியில்லாத போது நான் எப்படி பாட்டி அங்கே இருக்க முடியும்? அதான் நானே டாக்டரை கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயா, நீ என் பேர மாதிரி என்னை பார்த்துக்கிற, நல்லாவும் கவனிச்சுக்கிற. நீ நல்லா இருப்ப ஐயா. பாட்டி, நானும் உங்க பேரன் தானே பாட்டி? என்னையா நீ என் பேரன என்னையா சொல்ற?